பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்த உலகின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வசனத்தை நாம் தியானமாக பார்க்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், சோர்ந்து போகாதே என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்யப்படுகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9 வசனத்தை நாம் தியானமாக தியானிக்கலாம். பொதுவாக சோர்ந்து போகாதே என்று சொன்னால் நம்ம அதில் பல நிலைகளை என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆவிக்குரிய ரீதியான ஒரு சோர்வை உண்டு பண்ணலாம் பார்க்கலாம். ஆத்ம ரீதியான சோர்வு ஏற்படுவதை பார்க்கலாம். உடல்நிலை அது சரீர பிரகாரமான சோர்வு பார்க்கலாம். 3 விதமான சோர்வுகள் காணப்படுகிறது. அப்போ இந்த 3 விதமான சோர்வுகள் காணப்பட்டு ஒரு மனிதனையும் மனுஷியை என்ன செய்யுது, துக்கத்தில் மேல் துக்கத்திலே ஆழ்த்தி தேவனது நெருங்க விடாதபடிக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உலக ரீதியாக எந்த வேலையும் செய்ய முடியாதபடி இருக்கிறது. அது கல்வித்துறையில் படிக்கக்கூடியவங்க படிக்க முடியாமல் போயிடுது. தொழில் பண்ணக்கூடியவங்க தொழில் பண்ண முடியாமல் போயிடுது. அப்படிப்பட்ட விதங்களில் இந்த சோர்வு என்பது அவங்களை ஆக்கிரமித்து கொண்டு ஆட்டி படைக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், சோர்ந்து போகாதே என்கிறது நமக்கு அறிவுறுத்துகிறது. அப்போ இப்படிப்பட்ட சோர்ந்து போகாதே என்கிற அந்த காரியத்தை அறிவுறுத்துகிற அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை எந்த விதத்திலெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறத நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டாக பார்க்க போகிறோம். முதலாவதாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது 9ஆம் வசனம் சொல்கிறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக சொல்லி வசனம் சொல்கிறது. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் என்ன செய்யறோம், உலகத்தில் பண்ணிக்கொண்டு இருக்கிறோம். நிறைய காரியங்கள் தொழில் ரீதியாகவோ, படிப்பு ரீதியாகவோ, வேலை ரீதியாகவோ, உறவுகள் ரீதியாகவோ, சொந்த பந்தங்கள் ரீதியாகவோ, குடும்பங்கள் ரீதியாகவோ, தனிப்பட்ட ரீதியாகவோ நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் பண்ணி உற்சாகத்தில் இருக்கிறோம். ஆனால் நன்மை செய்கிற விஷயத்தில் நம்ம அப்படி இருக்கிறோமா? மற்ற விஷயத்தில் உற்சாகமாக செயல்படுற நம்ம நல்ல காரியம் செய்யக்கூடிய விஷயத்தில், நன்மையை செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோங்கிறத யோசிக்கணும். வேதம் சொல்கிறது, நல்ல காரியம் செய்கிற விஷயத்தில், நன்மை செய்கிற விஷயத்தில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் சொல்லி சொல்கிறது. இன்றைக்கி நல்ல காரியம் செய்யணும்னால ஒரு சோர்வு வந்துடுது. ஒருத்தருக்கு உதவி பண்ணணும், இல்லை ஒருத்தருக்கு நல்ல ஒரு காரியத்தை செய்யணும், ஆண்டோடைய அன்பை சொல்லணும், அவங்களுக்கு ஒரு ஊழியத்தின் பயலை கொண்டு போகணும், அல்லது ஆண்டோடைய வசனம் சொல்லி ஆதல்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலே அது நல்ல காரியம்தான். அதை செய்யறதுக்கு சோர்வு உண்டாயிருது. அதை எப்படி செய்யணும், அதை யார் போய் செய்வா அப்படின்னு நாம ஏமாற்றி கொண்டு சோர்ந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்வதற்கு நாம் சோர்ந்து போகக்கூடாதுன்னு தான் வேதம் சொல்கிறது. நீ நல்ல காரியம் செய்யறதுக்கு சோர்ந்து போகிறாங்க, தீமையான காரியம் செய்யறதுக்கு சோர்ந்து போக மாட்டேங்காங்க, உற்சாகமாக இருக்காங்க. அப்படி இருக்கவே கூடாது என்பது தான் வேதம் சொல்கிறது. அப்போ வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள் மனுஷனுக்கும் வரத்தான் செய்யும். அது தொழில் ரீதியாக இருக்கலாம், கல்வி ரீதியாக இருக்கலாம், அல்லது ஊழிய ரீதியாக இருக்கலாம், தனிப்பட்ட ரீதியாக இருக்கலாம், குடும்ப அடிப்படையில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நல்ல காரியம் செய்கிற விஷயத்திலே நாம் சோர்ந்து போகக்கூடாது என்பதை தான் வேதம் சொல்கிறது. ஆகவே இதை கேட்குற ஒவ்வொருவரும் நல்ல விஷயத்தை செய்வதற்கு சோர்ந்து போகாதபடிக்கு உற்சாகமாய் என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதுதான் வேதம் சொல்கிறது. சரி, இரண்டாவதாக எந்த காரியத்தில் சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கும்போது, நீதிமொழிகள் எழுதின புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் கொடுக்கிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதுன்னு இருக்கு. அப்போ நம்ம ஒரு பிரச்சனை வருதா, ஒரு வேதனை வருதா, ஒரு போராட்டம் வருதுன்னா உடனே உடஞ்சி போய் சோர்ந்து போய் உட்காந்துரும். அப்படி சோர்ந்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட விஷயம் தைரியமாக இருக்கணும், தெம்பாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ நம்ம ஆபத்து வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும்போது சோர்வு வரும். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. அதை தைரியமாக எதிர்கொள்ள பழக வேண்டும். அப்படி தைரியமாக எதிர்கொள்ள பழகக்கூடிய சூழலில் முன்னேறி வரும்பொழுது தான் ஆண்டவருடைய பலன் நமக்கு வரும். ஏன் சோர்ந்து போகக்கூடாதுன்னா, அப்படி சோர்ந்து போனோம்னு சொன்னால் நம்முடைய பலன், விசுவாசம் எல்லாம் போய்விடும். சாத்தான் என்ன செய்வான், அவன் சந்தோஷப்பட்டு நம்மை அழித்து விடுவான், அமிழ்த்தி விடுவான். அப்போ ஊழியமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகளை பார்த்து என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் நல்லா தான் இருந்தேன் பிரதர், ஆனால் நான் சோர்ந்து போயிட்டேன், இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, உடஞ்சி போயிட்டேன், என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்லி சோர்ந்து போய் கவலையோடு சொல்லுவாங்க. இதை கேட்குற ஒவ்வொருவரும் அப்படி சொல்லக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகிற நாம் ஆபத்து காலத்தில் இருந்தோம் என்று சொன்னால், சோர்ந்து போனோம் என்று சொன்னால் பலன் இல்லாமல் போய்விடுவோம். அப்போது சோர்வுகள் இல்லாதபடிக்கு ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது அவர் பலனை கொடுப்பார். அதை இரண்டாவதாக நம்ம என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும். நான் பயன் சொல்கிறேன், விளக்கமாய் சொல்லவில்லை. மூன்றாவதாக நம்ம சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி எதில் சோர்ந்து போகக்கூடாதுன்னா, லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஜெபம் பண்ணுவதற்கு என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் சொல்லி தேவன் சொல்லுகிறார்.
அப்போ ஜெபிக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, மூன்றாவதாக சோர்ந்து போகக்கூடாது. இன்னைக்கு ஜெபம் சொன்னாலே தூக்கம் தான் வரும். ஜெபம் சொன்னால் நான் பிஸியாக இருக்கமாங்க, ஜெபிக்க வாங்கன்னா கூப்பிட்டா வரமாட்டாங்க, ஜெபிக்கணும் நேரம் இல்லை பிஸியாக இருக்க வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சோம்பேறி, ஒரு சோர்வு. சோர்வுனாலே சோம்பேறின்னு அர்த்தம். சோம்பேறியை தேவன் விரும்ப மாட்டார், பயன்படுத்த மாட்டார். அப்போ ஜெபிக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அப்படி சோர்ந்து போவோம் என்று சொன்னால் தேவனுடைய விருப்பத்துக்கு பிரியத்துக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். அப்போது இதை கேட்குற ஒவ்வொரு தேவ ஜனமும், தேவ பிள்ளைகளும், ஊழியக்காரர்களும் யாராக இருந்தாலும் சரி, ஜெபிக்கிற விஷயத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு சோர்ந்து போகக்கூடாது. இப்போ நம்ம 3 காரியம் பார்த்தோம். ஆவிக்குரிய ரீதியாக, ஆத்தும ரீதியாக, சரீர ரீதியாக சோர்வு வரும். அந்த சோர்வு வந்தாலும் நம்ம எந்தெந்த காரியத்தை சோர்ந்து போகக்கூடாதுன்னு பார்க்கும்போது 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது, ஆபத்து காலம் வரும்போது சோர்ந்து போகக்கூடாதுன்னு பார்த்தோம். அடுத்து ஜெபிக்கிறதுக்கு சோர்ந்து போகக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த 3 காரியத்தையும் நம்ம சோர்ந்து போகாமல் இருந்தால் ஆவிக்குரிய சோர்வும் வராது, ஆத்தும ரீதியாக சோர்வும் வராது, சரீர பிரகாரமான சோர்வும் வராது. அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் ஊழியத்தில் நீங்கள் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், கல்வியில் இருக்கலாம், குடும்ப ரீதியாக இருக்கலாம், தனிப்பட்ட ரீதியாக இருக்கலாம். சில பிரச்சனைகளை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, துரோகங்களை பார்த்து, வாழ்க்கையில் வந்த சில கசப்பான சம்பவங்களை பார்த்து சோர்ந்து போய் ஒளிஞ்சிக்கலாம். அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு இப்போ ஒரு தீர்மானம் எடுத்து, இனி நான் சோர்ந்து போக மாட்டேன், எனக்கு பலன் தாங்க இயேசப்பான்னு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, கேட்கும் பொழுது தேவன் தருவார். இதை காணொளியை பார்க்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனமும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு விதமான தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்கிற விஷயம் என்ன பண்ணி சொன்னால், படிப்பை குறித்து சோர்வு வரலாம், ஊழியத்தை குறித்து வரலாம், தொழிலை குறித்து வரலாம், குடும்பத்தை குறித்து வரலாம், என் வாழ்க்கையை இப்படி இருக்கு வாழ்க்கையை குறித்து வரலாம். எதுவாக இருந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கு சோதனையில் ஜெயிக்கக்கூடிய கிருபையை தாங்க கேட்கும் பொழுது தேவன் சோர்விலிருந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே இதை புரிந்து கொண்டு நன்மை செய்தியில் சோர்ந்து போகக்கூடாது, ஆபத்துகளில் சோர்ந்து போகக்கூடாது, ஜெபத்திலே சோர்ந்து போகக்கூடாதுங்கிறதை மனதில் வைத்து தொடர்ந்து வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமென்.